முதலாம் சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். 1 Samuel chapter 18, first 4 verses. அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். And it came to pass, when he had made an end of speaking unto Saul, that the soul of Jonathan was knit with the soul of David, and Jonathan loved him as his own soul. And Saul took him that day, and would let him go no more home to his father's house. Then Jonathan and David made a covenant, because he loved him as his own soul. And Jonathan stripped himself of the robe that was upon him, and gave it to David, and his garments, even to his sword, and to his bow, and to his girdle. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the name of the Lord. இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா என்று அழைக்கப்பட்டவன் சவுல் என்கிறவன். And the first king of Israel was Saul. இந்த சவுலுடைய மகன் பெயர்தான் யோனத்தான் என்று சொல்வது. And the son of this Saul was Jonathan. இந்த யோனத்தான் தாவீதை தன்னுடைய உயிரை போல சிநேகித்தான். And this Jonathan loved David as his own soul. அவனை தன்னோடு கூட இருக்கும்படிக்கு அவனை வைத்துக் கொண்டான். And he kept him along with himself. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தபடியினால் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிக் கொண்டான். Because this Jonathan loved David as his own soul, he entered into a covenant with him. யோனத்தான் தாவீதுக்கு தன்னுடைய சால்வையையும் தன்னுடைய வஸ்திரத்தையும் தன்னுடைய பட்டயத்தையும் வில்லையும் கச்சையும் கொடுத்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். And here we read that Jonathan gave to David his garments, his sword, his bow, and his girdle. யோனத்தான் தாவீதை உயிரை போல சிநேகித்தான், ஆத்துமாவை போல சிநேகித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். And here we read that this Jonathan loved David as his own life, as his own soul. இந்த உலகத்திலே பலவிதமான சிநேகிதர்கள் In காணப்படுகிறார்கள். this world we see different types of friends. இந்த சிநேகிதர்கள் எல்லாருமே தகுதியின் அடிப்படையிலே ஒருவரை ஒருவர் சிநேகிக்கிறார்கள். On the basis of their worthiness or dependence, they are loving each other. ஒரு கூட்டத்தார் உலக பிரகாரமாக சிநேகத்தை வைத்துக் One கொள்கிறார்கள். group of people, they are having that type of worldly friendliness. ஆனால் நாமோ ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு சிநேகத்தை, ஒரு ஐக்கியத்தை நாம் வைத்துக் But கொள்கின்றோம். in the spiritual sense, we are having a fellowship, we are having a friendship. சபையில இருக்கக்கூடியதான ஒரு நபர் ஒரு ஆவிக்குரியவர்களாக வரங்கள் உடையவர்களாக இருப்போமானால் அவர்களிடத்தில் ஐக்கியத்தை வைத்துக் கொள்வதற்கு, அவர்களோடு கூட நெருங்கி பழகுவதற்கு நாம் விருப்பம் உடையவர்களாய் காணப்படுகிறோம். In the congregation, if a person is really spiritual and if he is of a good standard, then we would naturally like to have a closeness and a fellowship with that person. ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களோடு, ஒரு ஆவிக்குரியவர்களோடு கூட ஒரு ஐக்கியத்தை, ஒரு சிநேகத்தை வைத்துக் கொள்கிறதான வேளையிலே அவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள், நமக்கு எல்லாவற்றுக்கும் உதவியாய் இருப்பார்கள் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு காணப்படுகிறது. Because when we are having that type of a friendship and a closeness with the spiritual people, then we expect that those people will be of help to us, that they will pray on our behalf. மாணவர்களும் கூட அவர்களும் ஒரு நல்ல நபர்களிடத்திலே சிநேகத்தை வைத்துக் கொள்கிறார்கள். And even the students, you see, they are also having friendship with the good fellow students. தங்களோடு கூட படிக்கிறவர்கள் நல்ல திறமைசாலிகளாக, அறிவாளிகளாக காணப்படுவார்களானால் அவர்களிடத்திலே சிநேகத்தை வைத்துக் கொள்கிறார்கள். Supposing the fellow students are also really intelligent and if they are really capable, then they want to have a friendship with them. ஏனென்றால் அவர்கள் திறமைசாலிகளாய் இருக்கிறபடியினால் தங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவியாய் இருப்பார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். Because these fellow students are able, capable, they think that they will be of a help to them. இன்னொரு கூட்டத்தார் தேவையின் அடிப்படையிலே, ஒரு கூட்டத்தார் நல்ல வசதியாக பணம் படைத்தவர்களாக இருப்பார்களானால் அவர்களோடு கூட சிநேகத்தை வைத்துக் There is கொள்கிறார்கள். another group of people, they have a friendship, they develop this friendship on the basis of their need. If those people are really rich and praiseworthy, then they will have that type of unity with இந்த them. உலகத்திலே பலவிதமான சிநேகங்கள் காணப்படுகிறது. எல்லா சிநேகமும் ஒரு விதத்திலே சொல்லுவோமானால்
அது தேவையின் அடிப்படையிலே So காணப்படுகிறது. in this world we see different types of a friendship. In one sense we can say all these friendships are based upon one person's need. ஆனால் நான் வாசிக்க கேட்டதான இந்த வேத பகுதியிலே ஒரு விசேஷமான ஒரு சிநேகத்தை பற்றி நாம் But படிக்கிறோம். in this scriptural portion which we have just now heard, which we have just now read, we see an extraordinary type of a friendliness. யோனத்தான் தாவீதை தன்னுடைய உயிரை போலவும் தன்னுடைய ஆத்துமாவை போலவும் அவன் சிநேகித்தான் என்று நாம் Here வாசிக்கின்றோம். we read that this Jonathan loved David as his own life, as his own soul. இந்த யோனத்தான் ராஜாவாகிய சவுலுடைய மகனாயிருந்தான். And this Jonathan happened to be the son of a King Saul. இந்த தாவீதோ ஒரு ஆடு மேய்க்கக்கூடியதான ஒரு ஆட்டு இடையனாய் காணப்படுகின்றார். But this man David, he was only a poor shepherd. He was shepherding the flock. பொதுவாகவே சிநேகம் என்று சொல்வது தகுதியின் அடிப்படையிலே காணப்படுகிறது என்று Generally we சொன்னேன். can say what is this friendship? It is based upon the other person's worthiness. நம்முடைய பிள்ளைகளையும் கூட வேறு ஒரு நபரிடத்திலே நாங்கள் பழகுவதற்காக விடுவோமானால் படிப்பறிவில்லாத ஒரு நபரிடத்திலே நம்மை காட்டிலும் தகுதியிலே குறைந்தவர்களிடத்திலே பழகுவதற்கு நாம் அனுமதிக்கிறதில்லை. And whenever children they are developing friendship with other people, then we would want to know whether those people are really worthy, whether they are really able, and if they are educated. நமக்கு சமமாய் யார் இருக்கின்றார்களோ, சமுதாயத்திலே மதிக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களிடத்திலே பழக்கத்தை வைத்துக் கொள்வதை தான் நாமே விரும்புகின்றோம். And we ourselves would like to have a friendliness, a friendship with those people who are of some position in the society, who are almost equal to us in the standard. ஆனால் இந்த இடத்திலே ராஜாவினுடைய ஒரு மகன் ஆடு மேய்க்கக்கூடியதான ஒரு ஆட்டு இடையனை தனக்கு சிநேகிதனாக அவன் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவனை உயிரை போலவும் அவனை ஆத்மாவை போலவும் சிநேகித்ததாக வேதத்திலே But வாசிக்கிறோம். in this portion we see the son of a king, this Jonathan. He is taking a friend who is only a shepherd boy. Not only that he loved him as his own soul, as his own life. யோனத்தான் தாவீதை ஏன் இவ்வளவு நெருங்கி அதிகமாக அவன் சிநேகித்தான்? And what is the reason that this Jonathan should love David so much? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே In 1 Samuel chapter 17. ஒரு காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் ஒரு யுத்தம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. And there was a time when there was going to be a war between the Philistines and the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களும் பெலிஸ்திய ஜனங்களும் எதிரெதிரே அவர்கள் யுத்தம் செய்யும்படிக்கு பாளையம் இறங்கி இருக்கின்றார்கள். So the Philistines on one side and the Israelites on the other side, they had encamped against each other to fight. இந்த யுத்தமானது ஒரு வித்தியாசமான ஒரு யுத்தமாய் And காணப்படுகிறது. this battle was quite a different battle. அதாவது பெலிஸ்திய ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் மொத்தமாக சேர்ந்து அவர்கள் யுத்தம் செய்யாமல், In other words, these Philistines together against the Israelites together, they were not fighting the battle. பெலிஸ்தியரின் சார்பாக ஒரு நபரும் இஸ்ரவேலின் சார்பாக ஒரு நபரும் அவர்கள் இருவரும் யுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். So one person chosen on the behalf of the camp of Israelites, and another person chosen on behalf of these Philistines, they might fight each other. பெலிஸ்தியரின் சார்பாக யுத்தம் பண்ணுவதற்கு கோலியாத் அவன் தெரிந்து So கொள்ளப்படுகின்றான். this man Goliath was chosen to fight on behalf of these Philistines. அவன் போர்க்களத்திற்கு முன்பாக வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யாராவது ஒருவன் என்னோடு கூட யுத்தத்திற்கு வாங்கள் என்று சொல்கின்றான். And therefore he is now standing in the middle of the battlefield and throwing a challenge to the Israelites. Come against me, one of you can come to fight against me. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, In 1 Samuel 17 verse 9. என்னோடு கூட வந்து யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தரானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். If he be able to fight with me and to kill me, then we will be your servants. ஒருவன் என்னிடத்தில் வந்து என்னோடு கூட அவன் யுத்தம் பண்ணி அவன் என்னை கொல்வானானால் நாங்கள் அதாவது பெலிஸ்திய ஜனங்கள் நாங்கள் எல்லாரும் வேலைக்காரர்களாய் நாங்கள் So காணப்படுவோம். if one among you can come to fight against me and to kill me, then we all Philistines will be your servants. அப்படி இல்லாமல் நான் உங்களால் நியமிக்கப்பட்டதான் அவனை நான் ஜெயித்து அவனை நான் கொள்வேனானால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு வேலைக்காரராய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். And then Goliath says, but if I prevail against that person chosen by you and kill him, then you shall be our servants and you must serve us. கோலியாத்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்கிறதான நேரத்திலே
இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து யுத்தம் செய்வதற்கென்று யாருமே முன் வரவில்லை. When Goliath was throwing a challenge like this, there was not even a single person to come to fight against the Philistines. எல்லா ஜனங்களும் சேர்ந்து யுத்தம் பண்ணுவார்களானால் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அவர்கள் யுத்தம் பண்ணி விடுவார்கள். Yes, if all the people join together in the battle, then they will be fighting the other people. ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனோடு கூட யுத்தம் செய்வது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கடினமானதா இருந்தது. But to fight against a lone individual, it was something very difficult for the Israelites. ஆனால் இந்த கோலியாத்தை பற்றி நாம் வேதத்திலே வாசிக்கிறதான நேரத்திலே அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியா இருக்கிறான். But in the word of God, when we read about this Goliath, he was indeed a very mighty warrior. அவனுடைய உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம் என்று நாம் வாசிக்கின்றோம். And we read that his height was 6 cubit and one hand breadth height. அவனுடைய தோற்றம், அவன் அணிந்திருக்கக்கூடியதான அணிகலன்கள், அவன் வைத்திருக்கிறதான ஆயுதங்கள், இவைகளை பார்க்கிறதான வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் உண்டானது. And his very appearance and his gigantic mammoth stature and the weapons he was carrying along with him was a terrible sight for the Israelites. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ஒருவராயிலும் யுத்தம் பண்ணுவதற்கு முன் வரவில்லை. So among all these Israelites, there was not even a single person to come to fight against this Goliath. தினந்தோறும் காலை நேரத்திலே என்னோடு கூட யுத்தத்திற்கு வாருங்கள் என்று கோலியாத்து அழைப்பான். இஸ்ரவேலில் ஒருவரும் வரவில்லை. Every day early in the morning, this Goliath will be throwing the challenge, come to fight against me, but there was nobody to fight against him. இப்படியே 40 நாள் காலையிலும் மாலையிலும் என்னோடு கூட யுத்தத்திற்கு வாருங்கள் என்று கூப்பிடுகின்றான். So in this way 40 days, both in the morning and in the evening, he is challenging, come to fight against me. இந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டபோது இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். And when the Israelites heard the words of these Philistines, they were troubled and they were dismayed, they were fearful. இப்படிப்பட்டதான காலகட்டத்திலே தாவீது தன்னுடைய போர்க்களத்தில் இருக்கக்கூடியதான தன்னுடைய சகோதரர்களுடைய சுக செய்தியை விசாரிக்கும்படிக்கு தகப்பனால் அனுப்பப்படுகிறார். So it was at this time that this man, David's father, was sending David to inquire about the well-being of his brothers who were there in the battlefield. தாவீதினுடைய தகப்பன் தாவீதினிடத்திலே உன்னுடைய அண்ணன்மார்கள் போர்க்களத்திற்கு போகிறார்கள், அவர்கள் சுகமாய் இருக்கிறார்களா? அப்படி அவர்கள் சுகமாய் இருப்பார்களானால் அவர்களிடத்திலே ஒரு அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று அனுப்பி வைக்கின்றார். And David's father told this David, see, your brothers, your elder brothers are there in the battlefront. You go and you inquire about their well-being. If they are okay, then get me a token or a sign and come back and tell me the news. தன்னுடைய சகோதரர்களுடைய சுக செய்தியை விசாரிக்கும்படிக்கு தாவீது வந்ததான அந்த சந்தர்ப்பத்திலே, and at the time when this David came to the battlefield to inquire about the well-being of his brethren, பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத்து ஜனங்களை யுத்தத்திற்கு அழைக்கின்றான். and this warrior Goliath of Philistines, he is inviting the Israelites to fight against him. யுத்தத்துக்கு அழைத்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து கேவலமாக தூஷணமாக அவன் பேசுகின்றான். Not only that he is asking these Israelites to fight against him, but he is now blaspheming the name of the God of Israel. இந்த வார்த்தைகளை கேட்டபோது தாவீதுக்குள்ளே ஒரு பெரிய வைராக்கியம் ஏற்பட்டது. And when this David heard these blasphemous words of this Goliath, he was having lot of zeal for God. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்கிறான். And he is telling, and who is this Philistine to blaspheme that living God? ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். And he is telling this Philistine without a circumcision. What is he that he should blaspheme that name of that living God? ஆகவே தன்னுடைய மனதிலே தாவீது ஒரு தீர்மானத்தை செய்து கொண்டார். And therefore this David is taking a decision in his mind. இந்த கோலியாத்தோடு கூட நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். And he is taking that decision. I have to fight against this Goliath. தாவீது தன்னுடைய மனதிலே ஒரு கேள்வி கேட்கிறான், நான் இந்த இடத்திற்கு வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? And David is asking a question in his mind, is there no reason for me to come here? தாவீதனுடைய தகப்பன் சுகச்செய்தியை விசாரிக்கும்படிக்கு தான் அனுப்பி வைக்கின்றான். But David's father is sending him to the battlefield to inquire about the well-being of his brethren. ஆனால் தாவீது சொல்கிறான், நான் இந்த இடத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? But now David is asking, is there not a good reason for me to have come here? நான் முகாந்திரம் இல்லாமல் இந்த இடத்திலே வரவில்லை என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. And he had that thought, no, without that proper thing, without that proper motivation, I have not come here. நான் யுத்தத்திற்கு போகிறேன் என்று தைரியமாக அவன் பேசிக்
பேசிக் கொண்டிருக்கிறதை மற்ற ஜனங்கள் கேட்டபோது, And when other people nearby, they heard with boldness, courageously, I am going to fight a man. இந்த தாவீதை கொண்டு போய் கோலியாத்துக்கு முன் சவுல் இடத்திலே, ராஜாவாகிய சவுல் இடத்திலே கொண்டு போய் விடுகிறார்கள். And those fellow Israelites are taking this David and they are presenting this David before King Saul. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறார், நீ இளைஞனாய் இருக்கிறாய், நீ அவனோடு கூட யுத்தம் பண்ண முடியாது என்று சொல்கின்றார். King Saul, looking at this young lad David, he says, you are but a lad, in youth, you cannot fight against Goliath. அப்போது தாவீது தனக்கு ஏற்பட்டிருக்கிறதான சில அனுபவத்தை அவன் சொல்கின்றான். And at the time this David was narrating some of the personal experiences he had earlier. நான் ஒரு நாள் என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன். One day I was tending the sheep of my father. ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் ஆடுகளை பிடிக்கும்படிக்கு வந்தது. One time a bear came and another occasion a lion came to take hold of my sheep. என் கைகளில் ஒன்றுமில்லாதிருந்தும் அந்த கரடியையும் சிங்கத்தையும் நான் கொன்று போட்டேன். I was empty handed without any weapon, but yet I took that bear and took that lion and killed them. அவைகளில் இவன் ஒன்றை போல காணப்படுவான். And this man will be one among them. ஆகவே நான் அவனோடு கூட யுத்தம் செய்கிறேன் என்று சொல்கிறான். And therefore he says to the king, I am going to fight against him. இவனுக்கு இருக்கக்கூடியதான தைரியத்தை ராஜாவாகிய சவுல் கண்டபோது அவனை யுத்தத்திற்கு அனுப்பி வைக்கின்றான். So the king Saul, that boldness this David had, and he permitted him to fight. தாவீது பெலிஸ்தீ வீரனாகிய கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணும்படிக்கு புறப்பட்டு And போகின்றான். now this David is going forward to fight against that hero of the Philistines, namely Goliath. அவனுடைய கையிலே மேய்ப்பனுக்குரியதான ஒரு தடியை வைத்திருந்தான். And in his hand he was having that rod of a shepherd. 5 கூழாங்கற்களை அவன் வைத்திருந்தான். He had 5 smooth stones. அவன் ஒரு கவனையும் கூட வைத்து அவனோடு கூட யுத்தத்திற்கு புறப்பட்டு போகிறான். And he was having a sling also, and with that he is going to fight against that man. ஒரு கூழாங்கல்லை கவனில் வைத்து அவன் எரிகின்றான். And now he is placing one smooth stone in that sling, and he is aiming at that Philistine. அந்த கல் பெலிஸ்தீ வீரனாகிய கோலியாத்தினுடைய நெற்றியிலே பட்டது, அவன் விழுந்து போனான். And that stone fell upon that forehead of this Philistine, and he fell flat. உடனே தாவீது அவன் இடத்திலே ஓடி போய் And immediately David ran towards that Philistine. பெலிஸ்தீனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டினான். And he took that sword of that Philistine and cut off the head of Goliath. இதை கண்டபோது எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். And when the people saw, then all the Israelites began to shout. இந்த சம்பவம் தான் யோனத்தானுக்கு தாவீதின் மேல் ஒரு சிநேகத்தை ஏற்படுத்தினது. And this incident only caused this Jonathan to develop a friendliness with this David. யோனத்தானுடைய தகப்பனாகிய சவுல் ராஜ்யபாரம் செய்து கொண்டிருக்கிறார். Yes, now this was the time when this Saul, the father of Jonathan, was reigning over Israel. அவர் ராஜ்யபாரம் செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இந்த பெலிஸ்தியனோடு கூட யுத்தம் செய்வதற்கு ஒருவரும் கூட முன்வரவில்லை. But during the time of this reign of this King Saul, in the whole of Israel, there was not even a single person to come to fight against Goliath. இது யோனத்தானுக்கும் கூட ஒரு துக்கமாய் ஒரு வேதனையாய் காணப்படுகிறது. Yeah, so to Jonathan this was something grievous, sorrowful. ஏனென்றால் இந்த யோனத்தானும் கூட ஒரு பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். Because actually this Jonathan also was a mighty warrior. இவன் பராக்கிரமசாலியாய் இருந்தாலும் கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு தைரியம் இல்லை. Even though he was a mighty warrior, this Jonathan was not that very bold to fight against the Philistine. இந்த தாவீதோ பெலிஸ்தீ வீரனாகிய கோலியாத்தை அவன் மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் என்று வாசிக்கிறோம். But we read that this David, he killed and he outright slew that hero of that Philistine, Goliath. அவனை கொன்று அவனுடைய பட்டயத்தையே எடுத்து, கோலியாத்தினுடைய பட்டயத்தையே எடுத்து அவன் தலையை எடுத்து வந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். In the word of God we read that this David killed that Goliath and he took that man's sword and cut off his head. இதன் மூலமாக யோனத்தான் தாவீதை உயிரை போல சிநேகித்தான். And because of this Jonathan loved David as his own life. அவன் சிநேகித்தபடினால் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான 5 காரியத்தை தாவீதுக்கு அவன் கொடுக்கின்றான். And because he loved him, he gave him, handed over to him those 5 things he had with him. இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே இருந்ததான ஒரு சம்பவம் தான். And these are all the things narrated in the Old Testament. இதிலே காணப்படுகிறதான ஒரு ஆவிக்குரிய கருத்து என்ன என்பதை சொல்கிறேன், மிகவும் கவனமாக And கேளுங்கள். I want to tell you what is the spiritual import of this particular incident. Please listen to me closely. இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதான யோனத்தான் என்று சொல்வது நாம் ஒவ்வொருவருக்கும் நிழலாட்டமாய் இருக்கிறது. So Jonathan mentioned here is actually a representative of every one of us here. கோலியாத்து என்று சொல்வது நம்மோடு கூட போராடுகிறதான பாவம், சாபம், வியாதி,
ரோகம் இப்படிப்பட்டதான காரியங்களை கொண்டு வருகிற சத்துருவனுடைய வல்லமைக்கு நிழலாட்டமா இருக்கிறது. And when we say Goliath, that is actually the shadow of that enemy, the devil, which is bringing so many agents like curses, sicknesses and other problems we are facing. தாவீது என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது. And when we say David, that is actually the shadow of our Lord Jesus. அருமையானவர்களே, ஒரு காலகட்டத்திலே சத்துருவனுடைய வல்லமைகளை கண்டு நாம் பயந்தவர்கள் தான். Yes, beloved people of God, we were the people who were dismayed and afraid looking at the power of our enemy. ஒவ்வொரு நாளும் பிசாசுனுடைய வல்லமைகள் பல விதத்திலே நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக போராடி கொண்டிருந்தது. Every day in those days, the powers of the enemy, the power of the devil was fighting against us personally and against our family. சத்துருவனுடைய வல்லமைகளை மேற்கொள்வதற்கு ஏற்றதான ஆயுதங்கள் நம்மிடத்தில் இல்லை, அதை மேற்கொள்வதற்கு ஏற்றதான ஒரு தைரியம் இல்லை, வழியையும் தெரியாத ஒரு நிலவரத்திலே நாம் காணப்பட்டோம். In those days we did not have the weapons to fight against the enemy. We did not have that much of courage and boldness to fight against, nor did we know the way to fight against the enemy. இந்த சத்துருவினுடைய வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வது எப்படி என்று தேங்கிக் கொண்டிருக்கிறதான நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவியாக இருந்தார். And when we were worried how to get a deliverance from that power, from the clutches of this devil, the Lord Jesus came to our rescue. நாம் எபிரேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே, Hebrews 2:14-15, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, and that he may destroy him that had the power over death, that is the devil, through his own death. வாசியுங்கள் 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். For as much then as the children are partakers of flesh and blood, he also himself likewise took part of the same, that through death they might destroy him that had the power of death, that is, the devil, and deliver them who through fear of death were all their lifetime subject to bondage. பிசாசானவன் மரணத்திற்கு அதிகாரியாய் காணப்பட்டான். And the devil is actually the author of death. மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவர் அழித்தார் என்று வாசிக்கிறோம். Here we read that Jesus Christ destroyed that devil through his death. That is the devil having the power over death. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒரு இடத்துல ஒப்பிட்டு எத்தனை பேருக்கு விளங்குச்சு? I had compared both the New Testament with the Old Testament. How many of you விளங்குனவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். விளங்குனவங்க எல்லாம் கை தூக்குங்க. அல்லேலூயா. Hallelujah. மீண்டுமாக நான் சொல்கின்றேன், I want to repeat. இந்த சம்பவம் விளங்காவிட்டால் இனி சொல்லக்கூடியதான எந்த சத்தியமும் உங்க மனசுக்குள்ள போகவே போகாது. If you cannot understand this particular matter, then those things which are to be followed you cannot understand. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத்தை எண்ணி அவர்கள் பயப்படுகிறார்கள். And the people of Israel, seeing that Goliath, they were afraid. அந்த பயப்படுகிறதான காலகட்டத்திலே தாவீது நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்று அவன் யுத்தத்திற்கு போகிறான். And at the time when they were dismayed, this David came forward saying, I want to fight against him. அந்த யுத்தத்திலே தாவீது கோலியாத்தை கொன்று விட்டான். In that battle, David killed Goliath. தாவீது கோலியாத்தை கொன்றது நிமித்தமாக யோனத்தான் தாவீதை சிநேகிக்க And ஆரம்பிக்கிறான். because this David killed Goliath, Jonathan began to love David. ஏனென்றால் இந்த கோலியாத்தின் நிமித்தமாக 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். Because of this man Goliath, 40 days, the people of Israel were terrified. இந்த கோலியாத்தோடு கூட நாம் யுத்தம் பண்ணுவதற்கு யாராவது ஒருவன் போகாவிட்டால் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பெலிஸ்திய ஜனங்களுக்கு வேலைக்காரர்களாக காணப்பட வேண்டும். Supposing nobody goes to fight against that Philistine Goliath, then all the Israelites will be, all their lifetime, they will be the servants to the Philistines. இப்படி எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறதான காலகட்டங்களிலே தாவீது யுத்தத்திற்கு போய் ஒரு ஜெயத்தை வாங்கி தருகிறார். So that was the time when those people were terrified. At that time, this man David went to fight and got the victory. இந்த ஜெயத்தின் நிமித்தமாக யோனத்தான் தாவீதை சிநேகிக்கிறான். Because of this victory, Jonathan loved David. தாவீதை சிநேகித்து தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான 5 பொருட்களை அவனுக்கு கொடுக்கின்றான். He loved David and handed over to him the 5 things he had. இந்த யோனத்தான் என்று சொல்வது நம் ஒவ்வொருவருக்கும் நிழலாட்டமா இருக்கிறது. And this Jonathan, he is a representative, he is representing every one of us. பெலிஸ்தியன் என்று சொல்வது நம்மோடு கூட போராடுகிறதான வியாதி, பாவம், சாபம், ரோகம்
இவை எல்லாவற்றையும் உண்டாக்குகிறதான சத்துருவுக்கு நிழலாட்டமா இருக்கிறது. And when we say that Philistine, that is a shadow of that devil, which is a cause for all of our sicknesses, problems and afflictions. ஒரு காலத்திலே ஆண்டவரை அறியாத காலத்திலே நமக்கு இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் இருந்தது. One time when we did not know Jesus, we had similar problems. இந்த பிரச்சனையில் இருந்து வழி தெரியாமல் நாம் பயப்பட்டு கொண்டிருந்தோம். And we did not know the way of deliverance, and therefore we were very much afraid in those days. என்றோ ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம். But one day came, and then we came to know about Jesus and we accepted him. அன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நற்செய்தியானது And கொடுக்கப்பட்டது. at that time the Lord Jesus gave us a good news. மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது மரணத்தினாலே அவனை கொன்றார். And through his own death, the Lord Jesus killed that person who had the power over death. எந்த வியாதியை குறித்து, எந்த பாவத்தை குறித்து, ரோகத்தை குறித்து, இவைகளை உண்டு பண்ணக்கூடியதான வல்லமைகளை குறித்து நாம் பயந்து கொண்டிருந்தோமோ, நாம் பயப்படக்கூடியதான அந்த வல்லமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாக அவனை ஜெயம் எடுத்தார். And about sickness, about which problem and the other calamity we were afraid, the Lord Jesus just destroyed that person who had the power over these things. அப்போ நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை ஏற்படுத்தி And கொடுத்திருக்கிறார். therefore we need not be afraid because the Lord had given us a victory. அப்போ நமக்கு தேவையான ஜெயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடியால், And because the Lord Jesus has ordained that victory for us, யோனத்தான் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான 5 பொருளை அன்புக்கு அடையாளமாக தாவீதுக்கு கொடுத்தது போல, even as this Jonathan handed over 5 things which he had as a token of his love towards David. அருமையானவர்களே, நம்மிடத்திலும் இப்படிப்பட்ட 5 காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஜெயத்தை சம்பாதித்து தந்தபடியினால் நம்மிடத்தில் இருக்கக்கூடியதான அந்த 5ஐயும் அவரிடத்திலே நாம் ஒப்படைக்க வேண்டும். Yes, beloved people, we also have 5 things with us. Because Jesus loved us so much, we have to hand over these 5 things to our Lord. இந்த இடத்திலே நாம் 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அவனுடைய ஆத்துமா இசைந்திருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். In this chapter 18, 1 Samuel, we read that the soul of this Jonathan was knit together with that of David. அதாவது இசைந்திருந்தல் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், ஒரு மரத்திலே ஒரு கொடியானது சுத்தி கொண்டிருப்பது போல அவருடைய ஆத்மா ஒன்றோடு ஒன்றி பிணைப்பாய் காணப்பட்டது. And what is this being knit together? Even as a tender plant, a climber is seen encircling a tree, this man's soul was so close with that of the other person. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஜெயத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடியால் நம்முடைய இருதயமும் ஆண்டவருடைய இருதயமும் நன்றாக பிணைந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட வேண்டும். And because the Lord Jesus has obtained victory for us, our soul, our heart must be perfectly joined together with that heart and soul of Jesus. இந்த அனுபவங்கள் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் மூலமாக நமக்குள்ளே உண்டாகுகிறது. And these experiences are caused by the anointing of the Holy Spirit. கொலோசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, In Colossians chapter 2 verse 2, அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அன்பினாலே இணைக்கப்பட்டு என்று வாசிக்கிறோம். there we read that their hearts might be comforted, being knit together in love. அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அன்பினாலே இணைக்கப்பட்டு, Their hearts might be comforted and being knit together in love. இந்த இடத்திலே இணைக்கப்பட்டு என்ற வார்த்தை பின்னி கொண்டிருக்கிறது என்றுதான். And what is this being knit together? In other words, it is interwoven. ஒரு கொடியானது ஒரு மரத்திலே அவைகள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டிருக்குமானால், And supposing a tender plant, a climber, is now closely knit together with a tree base. அந்த மரத்திலே பின்னி கொண்டிருக்கிறதான கொடியை அதை எடுத்து விடுவது கஷ்டமா இருக்கும். It will be very difficult for us to separate that tender young plant to be removed from that tree stem. எவ்வளவுதான் பத்திரமாக எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கொடி உடைந்து போய் விடுகிறது. We want to separate that tender plant, the climber, from that tree, but yet it gets broken. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்துவினுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. And into every one of us, by the anointing of the Holy Spirit, the love of Christ is poured. இந்த அன்பின் மூலமாக நாமும் கிறிஸ்துவும் ஒரு பின்னி கொண்டு காணப்பட வேண்டும். And because of this love, on one side we, and on the other side Jesus, must be knit together closely. ஏதோ நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் இல்ல. It is not that just I love Jesus. அவர் இல்லாமல் நான் இல்லை அப்படின்றதான ஒரு நிலை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். In the life of every one of us, we come to that place
place where without Jesus I am nowhere. யோனத்தான் தாவீதை நேசித்தபடியினால் அவன் முதலாவது தான் போர்த்து கொண்டிருக்கிறதான சால்வையை கடற்றி கொடுத்தான். And because of this, Jonathan loved David. He stripped himself of that robe that was upon him and gave to David. இந்த சால்வை என்று சொல்வது ஒரு ஸ்தானத்தையும் அந்தஸ்தையும் வெளிப்படுத்துகிறது. And when we say this robe, that represents a position and that authority a person has. இன்றைக்கு கூட பாருங்க, அரசியல்வாதிகள் தங்களுடைய தோள்ல துண்டு போட்டுக்கிறாங்க. And even today you see those politicians having got a robe or a towel over them. அவர்கள் போட்டுக் கொள்கிறதான அந்த துண்டை வைத்துக் கொண்டு இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றோம். And looking at that towel or that shawl that they have, we can identify the political party to which they are affiliated. இன்னும் விலையேற பெற்றதான ஒரு ஷால் அவங்க போட்டிருந்தாங்கன்னா அந்த கட்சியில ஒரு பெரிய ஆள் போல அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறோம். Supposing they are having that a shawl or a towel very costly, then we can understand their position in that political party. அந்த நாட்களிலே ராஜாக்களாய் இருந்தாலும் ராஜாவினுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் தங்கள் இருக்கக்கூடியதான பதவியை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு அவர்களுடைய மீது ஒரு சால்வையானது காணப்பட்டது. In those days, whether they are the kings or the king's sons, to manifest their power and authority and position, they used to have a shawl upon them. அந்த சால்வையை அவர்கள் கடற்றி மற்றவர்களுக்கு அவர்கள் கொடுக்கிறதில்லை. They will never remove that shawl to give it to somebody else. ஏனென்றால் அதை கடற்றி மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார்களானால் தங்களுடைய பகுதியிலே அது அவர்களுக்கு ஒரு இழுக்காக காணப்படும். Supposing they remove it and give it to somebody else, then they will be considered very low by others. யோனத்தான் தாவீதை சிநேகித்த நிமித்தம் அவன் சால்வையை கடற்றி அவன் கொடுக்கின்றான். Because Jonathan loved David, he removed his robe and gave it to David. சால்வை என்று சொல்வது மதிப்பு, பதவி, ஸ்தானம், அந்தஸ்து என்பதை வெளிப்படுத்துகிறது. And when we say shawl, that robe, that represents a position, the authority that he esteem a person has before others. அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவை நேசிப்போமானால், Beloved people, if we really love our Lord Jesus, நமக்கு எந்தெந்த விதத்திலே நமக்கு மதிப்பு மேன்மைகள் காணப்படுகிறதோ, and in whichever way we have got a recognition or a fame, இந்த மேன்மைகள் எல்லாவற்றையும் நாம் கிறிஸ்துவுக்காக நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட then வேண்டும். we will be the people giving up or giving away all this recognition and fame to the Lord. சிலருக்கு திறமையினாலே ஒரு மேன்மைகள் And காணப்படலாம். some people, will be recognized by their ability. சிலருக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடியதான கல்வியினாலே ஒரு மேன்மை இருக்கலாம். And some people will have a recognition and fame through that education. சிலருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடியதான பதவியின் மூலமாக மேன்மை இருக்கலாம். And some people will have that recognition and fame through their position. சிலர் பொருளாதார ரீதியிலே உயர்ந்தவர்களாய் இருப்பார்கள், அதனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு மேன்மை இருக்கலாம். Some people will be economically or wealthy people and therefore they will be recognized. நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த விதத்திலே நமக்கு மேன்மைகள், மதிப்புகள், அந்தஸ்துகள், ஸ்தானமானங்கள் இருக்கிறதோ, உண்மையாய் கிறிஸ்துவை நேசிக்கக்கூடியதான ஒரு நபர் அந்த அந்தஸ்துகள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். So in whichever way we may have that fame, recognition in the society, then if we have really love for the Lord, we will surrender all that to him. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக சில மேன்மைகள் அவருக்குள்ளே காணப்பட்டது. And Apostle Paul, before he could accept the Lord Jesus as his savior, he had his own extraordinary virtues. என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த மேன்மைகள் எல்லாவற்றையும் அவர் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கின்றார். So the very day he accepted Jesus as his Lord and Savior, that day he surrendered all his position and authority to him. பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கும்போது, In Philippians 3rd chapter verses 8 and 11, கிறிஸ்துவை அறிகிறதான அறிவின் மேன்மைக்காக சகலவற்றை நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். And for the sake of the excellency of the knowledge of Christ Jesus my Lord, I have counted all things as a loss. அவரை அறிகிறதான அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். And because of that excellency of the knowledge of Jesus the Savior, I count all things as loss. 11வது வசனத்திலே எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். And in verse 11 he says, I count all things as a dung. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவருக்கு சில மேன்மைகள் காணப்பட்டது. And before he came to the knowledge of the Lord Jesus, he had some of the extraordinary virtues. 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிற வேளையிலே, When we read from verse 4 to 6, அவர் தனக்கு இருக்கக்கூடியதான மேன்மைகளை அவர் சொல்கின்றார். and he is boasting about his glory. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க நினைத்திருந்தால் நானும் கூட நம்பிக்கை வைக்கலாம். And if I want to have confidence in the flesh, I can also have. 5வது வசனத்திலே சொல்கிறார், நான்
எட்டாவது நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். In verse 5 he says, I got circumcised on the 8th day. அக்காலத்திலே விருத்த சேதனம் என்று சொல்வது அவர்களுக்கு ஒரு மேன்மையாய் காணப்பட்டது. In those days circumcision was recognized as something glorious for the people. தாவீது கூட கோலியாத்தின் இடத்தில் யுத்தம் செய்ய போகிற நேரத்தில் என்ன சொல்லிட்டு போறான்? And David also, when he was about to fight against Goliath, you know what he was telling? இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானே. And see, this Philistine without a circumcision, he is blaspheming that living God. நாம் ரோமரின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறதான வேளையிலே விருத்த சேதனத்தினாலே சில மேன்மைகள் இருக்கிறதாக நாம் படிக்கிறோம். In the book of Romans, when we read that Romans, we see some of the special attributes because of circumcision. தாவீது யோனத்தானுக்காக புலம்பல் பாடுகிறதான நேரத்திலே, At the time when David is lamenting over the death of Jonathan, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் களிகூற கூடாது என்று சொல்லி அவன் சொல்கின்றான். and he says that the uncircumcised people should not rejoice. அப்படியானால் அந்த காலத்தில் விருத்த சேதனத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு மேன்மை காணப்பட்டது. In other words, through the circumcision, those people had a glory. இந்த முறைமையானது அவர்களை ஒரு பெரிய நபரை போல, ஒரு இஸ்ரவேலனை போல மாற்றினது. And therefore this tradition, made them as a people of recognition. இந்த முறைமையானது ஒரு நபர் ஆண்டவரிடத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் அவன் ஒரு சொந்தக்காரனாக மாற்றினது. And because of this tradition, that made that person worthy of all the riches of God. அடுத்தது நான் பென்யமீன் கோத்திரத்தான் என்று சொல்கின்றார். And next Paul says, I belong to the tribe of Benjamin. ஏன் தன்னை பென்யமீன் கோத்திரத்தான் என்று சொல்கிறான்? Why should he say I belong to the tribe of Benjamin? பென்யமீன் கோத்திரம் என்று சொல்லும்போது அது ஒரு ராஜ கோத்திரமாய் இருக்கிறது. And when we say the tribe of Benjamin, that is actually a king's royal tribe. சவுல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? And Saul belonged to which tribe? சவுல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? அவன் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். Yes, Saul belonged to the tribe of Benjamin. தன்னை பற்றி சவுல் புதிய ஏற்பாட்டு சவுல் சொல்லும்போது நான் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். See, this is New Testament Saul, when he speaks about himself, he says, I belong to the tribe Benjamin. சாதாரணமான அல்ல, நான் ஒரு ராஜ கோத்திரத்தை சேர்ந்தவன். I am not a casual ordinary person, but I belong to that royal tribe. எபிரேயரிலே பிறந்த எபிரேயன் என்று சொல்கிறான். And he also says, I am a Hebrew of the Hebrews. இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of this? எங்க அம்மாவும் எபிரேயர் தான், எங்க அப்பாவும் எபிரேயர் தான். My mother is a Hebrew and my father also is a Hebrew. நான் எபிரேயருக்கு பிறந்ததான எபிரேயன் என்று அதையும் கூட மேன்மையாக சொல்கின்றார். And he is boasting himself, I am born to the Hebrew parents. நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன் என்று சொல்கிறான். And he says, as touching the law, you are Pharisee. ஒரு பரிசேயன் என்று சொல்லும்போது அவனுக்கு சில தகுதிகள் காணப்படுகிறது. When we say a Pharisee, he had his own qualifications. முதலாவது தகுதி என்னவென்றால் 5 ஆகமத்தை கற்று தேர்ந்தவன் தான் ஒரு பரிசேயன். The first qualification is he must know by heart the 5 books of Moses. ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமத்தை கற்று தேர்ந்தவர்கள். And that person who knows by heart that Genesis, Exodus, Leviticus, Numbers and Deuteronomy. இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் இந்த 5 ஆகமம் அவர்களுக்கு என்ன சொல்கிறதோ அதன்படியே அவர்கள் ஜீவிக்கிறவர்கள். In other words, we can say what these 5 books of Moses dictate, these Pharisees must live accordingly. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி ஒரே ஒரு வேட கூட அவங்க விட்டு நடக்க மாட்டாங்க, அதை பின்பற்றி நடப்பார்கள். And according to the laws of the Old Testament, they will not omit anything but keep all the law. அடுத்த வார்த்தையில சொல்றான், பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபையை துன்பப்படுத்தினேன். And in the next sentence he says, concerning zeal, I was persecuting the church. அவனுக்கு நியாயப்பிரமாண நீதி தெரிந்தது, அந்த நீதியின்படி அவன் பக்தியாய் காணப்பட்டான். So he knew the righteousness of the Old Testament law. According to that, he was righteous. பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபையை துன்பப்படுத்தி வந்தேன். And because of my zeal, I was persecuting the church. இந்த மேன்மைகள் எல்லாம் தனக்கு இருந்தாலும், even though he had all this glory, அவரை அறிகிறதான அறிவின் மேன்மைக்காக சகலவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகின்றேன். and for the sake of the excellency of the knowledge of Lord Jesus, I counted all things as a loss and counted them as a dung. எட்டாவது நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவர். On the 8th day he was circumcised. அவர் பென்யமீன் கோத்திரத்தாராய் இருந்தார். He belonged to the tribe Benjamin. எபிரேயரில் பிறந்ததான எபிரேயனாய் இருந்தார். And he was a Hebrew of the Hebrews. நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயனாய் இருந்தார். And he was a Pharisee according to the law. பக்தி வைராக்கியத்தின்படி அவர் சபையை துன்பப்படுத்தினவராய் And இருந்தார். concerning zeal, he was persecuting the church. இந்த எல்லா மேன்மைகளையும் கிறிஸ்துவுக்காக அவர் நஷ்டம் என்று விட்டதாக சொல்கின்றார். And he says all this glory he left behind for the excellency of the knowledge of Jesus. அருமையானவர்களே, இதுதான் கிறிஸ்துவினுடைய மேல் இருக்கக்கூடியதான உண்மையான அன்பு என்று சொல்வது. And beloved people, this is what the genuine or the sincere
love a person has for Jesus. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் மேல் ஏதாவது அன்பு நமக்கு காணப்படுமானால் நமக்கு இருக்கக்கூடியதான மேன்மைகளை நாம் அதை கிறிஸ்துவுக்காக ஒப்படைத்து So வேண்டும். in our personal life, if we have that type of sincere love or a genuine love for our Lord Jesus, then our boasting, our glorying, we must give unto the Lord. எந்த விதத்துல மற்றவர்கள் நமக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுத்தாலும் கூட அந்த மேன்மைகள் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் ஆண்டவர் தான் அப்படின்னு அதுக்கு ஒப்படைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And then we must be the people who are handing over all the recognition, all the fame which other people are giving to us to the Lord. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நல்ல போதகரே என்று ஒருவன் அழைக்கிறான். One time one person came and addressed Jesus as a good master. அதற்கு இயேசு சொல்கிறார், பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்றிருக்கின்றார். And to that Jesus replied, other than the Father there is nobody good. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர் இல்லையா? And does it mean that the Lord Jesus was not good? அவர் நல்லவர் தான். Yes, he is good. ஆனால் இயேசு சொல்கிறார், பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. But Jesus says, other than the Father there is nobody good. அவருக்கு கொடுக்கக்கூடியதான நல்லவன் என்கிறதான ஒரு பெயரையும் கூட பிதாவுக்கு கொடுத்து So விட்டார். that title, good master, even that he handed it over to God the Father. நமக்கும் கூட எந்தெந்த இடத்துல ஒரு மேன்மை வருகிறதோ அதை உடனே ஆண்டவருக்கு கொடுத்துட்டோம்னா கர்த்தர் நம்மை மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பார். So on our side also, whenever we have that recognition or a fame, immediately when we pass it on to the Lord, then the Lord will be exalting us more and more. காலகட்டங்களில் ஆண்டவர் ஒரு நபரை பயன்படுத்தாமல் போவதற்கு காரணம் என்ன? And why? What is the reason that the Lord is not making use of some people? யாரோ ஒரு பிசாசு போராட்டத்துக்காக ஜெபம் பண்ணி இருப்பாங்க. And that person would have prayed for the deliverance from the captivity of the devil. அந்த நபருக்கு இருக்கிறதான பிசாசு ஓடி போய் இருந்திருக்கும். And that devil possessed man is now free. உடனே இந்த பிசாசு துரத்த நாள் என்ன சொல்வார் தெரியுமா? You know, the person who had cast out that the demon will say, 2 நாள் நல்ல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். I prayed, fasted 2 days, prayed effectively. எப்போது நடு ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே The இருப்பேன். first night, you know, the whole night I was பரிசுத்தமா நான் ஜீவிச்சிட்டே இருப்பேன். I was having a holy way of life. அதனால ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு வரத்தை தந்தார். இவர் ஒரு புது விளம்பரம் கொடுப்பார். And that is why God gave me this gift. He will be giving a new interpretation. வரங்கள் என்று சொல்வது ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுக்கக்கூடிய ஒன்று. Yes, gifts are something which the Lord is giving to us free of cost. பொதுவாகவே அன்பளிப்பு என்று சொல்வதே ஒரு இலவசமானது தானே. Generally, you know, the gift is a present. ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான எந்த வரங்களாய் இருந்தாலும் ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கின்றார். So whatever be the gift God is giving to us, he is giving it free of cost. நம் மூலமாக ஆண்டவர் எந்த காரியத்தை செய்தாலும் அது நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. So whatever God is doing through us, it is all given to us free. நம்முடைய தகுதியின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டதல்ல, ஊழியத்திற்காக ஜனங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக நம்மிடத்தில் ஆண்டவர் கொடுத்தார். So that gift is not given to us on the basis of our virtue or our qualification, but for the edification of others. God is giving. எவைகளாய் இருந்தாலும் அது கிறிஸ்துவுக்கு ஒப்படைத்து விடுவோமானால் இன்னும் மேலும் மேலும் ஆண்டவர் வரங்களை கொடுத்து நம்மை பயன்படுத்த So ஆரம்பிப்பார். whatever it may be, when we are passing it on to our Lord, our Jesus, then the Lord will be making use of us more and more. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கும்போது சொல்கிறார், In 2 Corinthians 10th chapter verse 17, Saint மேன்மை Paul says, பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்கிறார். and he says, he that glory is letting glory only about Jesus. எதையாவது ஒரு ஆள் மேன்மை பாராட்டுவதற்கு என்று இருக்குமானால் அது கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். And if we have something to glory about or boast about, let it be about our Lord Jesus. அக்காலத்தில் உள்ளவர்களை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்கின்றார். And the Lord was doing wonders through those people in those days. அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? You know what was their confession? எங்களுடைய சுய பக்தியினாலாவது சுய சக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நினையாதிருங்கள், தேவன் தம்முடைய குமாரனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். And you do not think that by our own godliness or by our faith we have made this lame man to walk, but God glorified the Son's name. சுகமானது ஏற்பட்டதான நேரத்தில் கிறிஸ்துவை அவர்கள் So மகிமைப்படுத்துகிறார்கள். at the time when that lame man was healed, those people, the apostles, glorified Jesus. உண்மையாகவே கிறிஸ்துவினுடைய அன்பு உங்களுக்குள்ளே காணப்படுமானால் உங்களால் நடக்கக்கூடியதான கர்த்தருடைய கிரியைகளை மேன்மைகளை அவருக்கு கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். And therefore if we have that sincere love towards the Lord Jesus, then those recognition and the fame you get, you will pass it on to him. இரண்டாவது, யோனத்தான் தன்னுடைய வஸ்திரத்தை கடற்றி அவனுக்கு கொடுக்கின்றார். And secondly, we see this Jonathan stripping himself of his garment and give to David. யோனத்தான் போட்டுக் கொள்கிறதான இந்த வஸ்திரமும்
ராஜகுமாரனுடைய ஒரு வஸ்திரமா இருக்கு. Yes, this garment that Jonathan was putting upon, that is also a royal garment. பொதுவாகவே அக்காலத்தில் உள்ளவர்கள் தன்னுடைய பிள்ளைகளில் யாராவது ஒருவரை நேசிப்பார்களானால் அவர்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார்கள். In general, we can say in those days, if the parents have got a special love for their children, they will make a special garments for them. பொதுவாக அவர்கள் போட்டுக்கொள்ள ஒரு வஸ்திரம் இருந்தது. And the common garments they will have. தங்களுடைய பிள்ளைகளில் ஒருவரை நேசிப்பார்களானால் அதற்கென்று ஒரு பிரத்யேகமான வஸ்திரத்தை கொடுத்தார்கள். Supposing they are loving one particular child more than others, they will make a peculiar garment to them and give them. சமுதாயத்திலே மதிக்கப்பட்டவர்களுக்கு என்று சில வஸ்திரங்கள் காணப்பட்டது. There were certain garments especially meant for the people of esteem in the society. யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்பை சிநேகித்து நிமித்தம் அவனுக்கு பலவர்ணமாக அங்கியை கொடுத்தான். Because this Jacob loved Joseph, he gave him a coat of many colors. இந்த அங்கியின் நிமித்தமாக தான் சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொள்கின்றார்கள். Because of this multicolored coat only, his brethren were envious about this ஒரு Joseph. வஸ்திரம் என்று சொல்லும்போது அது அவர்களுக்கு ஒரு மேன்மையை உண்டாக்கி தருகிறது. So when we say the clothing or the garment, that brings a recognition among others. இதுபோல யோனத்தான் தன்னுடைய வஸ்திரங்களை ஆட்டிடையனாக தாவீதுக்கு கொடுக்கின்றார். And similarly, this king's son Jonathan is handing over his garment to the shepherd David. இந்த வஸ்திரம் என்று சொல்வது சரீர பாதுகாப்புகளுக்காக போட்டுக்கொள்வது. So what is this clothing or the garment? That is for to protect our body. அதே நேரத்தில் இது பாதுகாவலுக்காக கொடுக்கப்படுவதாயிருந்தாலும் At the same time, even though it is to preserve our body. அக்காலத்திலே வசித்தவர்கள் தங்களை தாழ்த்துகிறதான நேரத்திலே அவர்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள். And those days, when those people will humble themselves, they will tear their garments. வேதத்திலே ஆகாப் ராஜாவை பற்றி நாம் படிக்கிற வேளையிலே In the word of God, when we read about King Ahab, தேசத்திலே பஞ்சம் உண்டான போது அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான். and at the time when there was a famine in that land, he rent his clothes. இப்படி அநேகர் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டதை பற்றி நாம் படிக்கிறோம். In the word of God, we read that many people, many kings rent their clothes. தாவீது, எசேக்கியா, யோசியா, மொர்தெகாய் போன்றதான ராஜாக்கள் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் So கொள்கிறார்கள். Mordecai, then the David, Hezekiah, and those people, they rent their clothes. தன்னுடைய வஸ்திரங்களை யோனத்தான் தாவீதுக்கு என்று கொடுக்கின்றார். And this Jonathan handed over his garment, his clothing to David. அருமையானவர்களே, இதனுடைய உண்மையான பொருள் என்னவென்றால், But beloved people, what is the real import of this? யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே In the book of Joel, chapter 2, verse 13. நாம் நம்முடைய வஸ்திரங்களை அல்ல நம்முடைய இருதயங்களை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க So வேண்டும். we must be the people not handing over our garment to Jesus, but our own hearts. அப்ப உண்மையான அன்பு என்று சொல்வது நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு என்று ஒப்படைப்பதுதான். So what is that real sincere love? That is committing our heart to our master. சரியாக சொல்லப்போனால் உண்மையான அன்பு என்று சொல்வது கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரையும் நாம் அதிகமாக நேசிக்க கூடாது. And what is that real or the genuine love other than Jesus? We should not love anybody more than that. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே Matthew's Gospel 10:37. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் பாத்திரன் அல்ல. And he that loves a father or mother more than me is not worthy of me. தன் மகனையாவது தன் மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் பாத்திரன் அல்ல. And he that loves a son or daughter more than me is not worthy of me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? You know what the Lord Jesus is telling? தகப்பனாய் இருந்தாலும் தாயாய் இருந்தாலும் மகனாய் இருந்தாலும் மகளாய் இருந்தாலும் என்ன காட்டிலும் ஒன்றை நாம் அதிகமாய் நேசிக்க கூடாது. So she may be your mother, she may be your daughter, or he may be your father or son, but you should not love them more than you love Jesus. தேவனை பார்க்கலும் எதையாவது ஒன்றை நாம் அதிகமாக நேசிப்போமானால் கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள்ளே காணப்படவில்லை. Supposing we are loving something, somebody more than we love Jesus, that means that we don't have Christ's love in us. சாது சுந்தர் சிங் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். The Sadhu Sundar Singh accepted the Lord Jesus. அவர் ஒரு சிங்கு குடும்பத்திலே பிறந்தவராயிருந்தார். Yes, he was of the Sikh lineage. அவர் மிகவும் பக்தி வைராக்கியமாய் தன்னுடைய மார்க்கத்திலே வளர்த்து வந்தார்கள். And in that Sikh religion, he was very zealous. இப்படிப்பட்டதான காலகட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. So at that time, Sundar Singh had an opportunity to learn about the Lord Jesus. இது நிமித்தமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பெற்றோர்கள் இவருக்கு அதிகமான பிரச்சனையை கொடுத்தார்கள். And because Sundar Singh accepted Jesus and became a Christian, the parents began to torture him. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கூடாது, அவரை மறுதலிக்க வேண்டும் என்றார்கள். And then his father said, don't accept Jesus, you have to deny him.
இவரோ இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளுவதற்கு அவர் மனமில்லாமல் அவர் இருந்தார். But this Sundar Singh was reluctant to reject Jesus. ஒரு பெரிய இரும்பு பெட்டி நிறைய பணத்தை கொண்டு வந்து அவரிடத்திலே கொடுத்தார்கள். And in a huge iron box, they filled with money and they brought it before Sundar Singh. இந்த சுந்தர் சிங் குடும்பத்தார் அன்றைக்கே ஒரு பெரிய பணக்காரராய் இருந்தார். And the family of this Sundar Singh in those days, they were very wealthy people. இந்த சுந்தர் சிங்கினுடைய மாமா ஒரு வசதி படைத்தவராய் இருந்தார். And the uncle of this Sundar Singh was a very wealthy man. அவரிடத்திலே சொன்னார், என்னுடைய ஆஸ்திகளிலே ஒரு பகுதியை நான் உனக்காக தந்து விடுகின்றேன். And he told him, see, one portion of my wealth and property I am going to give to you. பெட்டி நிறைய ஒரு பணத்தை கொடுத்து நீ இதை எடுத்துக்கொள்ளலாம், கிறிஸ்துவை மாத்திரம் வேண்டாம் என்று மறுதலித்து விடு என்று சொல்கிறார். And then he says, see here, this is a huge box containing money, you take it, but deny Jesus. அவர் சொன்னார், உங்களுடைய சொத்தும் வேண்டாம், இந்த பணமும் வேண்டாம், நான் கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். But then Sundar Singh he said, I don't want your money, I don't want your property, I will not deny Jesus. கிறிஸ்துவின் மேல் இருக்கக்கூடியதான விசுவாசத்திலிருந்து இவரை திருப்பும்படிக்கு என்னென்னமோ செய்து பார்த்தார்கள். They did so many things to turn this Sundar Singh from the faith that he had on Jesus. கடைசியாக அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். Finally, they did one thing. இவருக்கென்று ஒரு நல்ல ஒரு பெண்ணை அவர்கள் பார்த்தார்கள். And they had a spouse, they had chosen a very pretty girl for this Sundar Singh. அந்த பெண்ணை ஒரு அறையிலே போட்டு பூட்டி இவரையும் அந்த அறையிலே போட்டு பூட்டி வைத்து விட்டார்கள். And they just locked the door, keeping that girl and Sundar Singh in that same room. அந்த பெண் சுந்தர் சிங்குக்கு முன்பாக நின்று அவள் அழுது கொண்டே இருக்கின்றாள். And that girl was standing before Sundar Singh and she was weeping. நான் அழகுள்ளவளாய் இருக்கிறேன், என்னை நீ திருமணம் செய்து கொள். See, don't I look pretty and beautiful? Why don't you marry me? நீ திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். If you do not marry me, then I am going to commit suicide. அவர் போய் ஒரு மூலையிலே, சுந்தர் சிங் ஒரு மூலையிலே போய் உட்கார்ந்து கொண்டார். And Sundar Singh went to that remote corner of that room. He was எனக்கு இருப்பது ஒரே ஒரு இருதயம் தான், அந்த இருதயத்தை நான் கிறிஸ்துவுக்கு என்று கொடுத்து விட்டேன். And then he told her, I have got only one heart and that heart I have given to Jesus. உனக்கென்று கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். And he told that girl, I do not have any other thing to give to you. இந்த காரியத்தையும் கூட அவர்கள் சில நாள் பரிசீலித்து பார்த்தார்கள், அதிலும் அவர்களுக்கு தோல்விதான் So ஏற்பட்டது. this particular matter, those relatives tried with that Sundar Singh, but they all failed. அதற்கு பிற்பாடு சுந்தர் சிங்கை அவர்கள் வீட்டை விட்டு அவர்கள் துரத்தி விட்டார்கள். And after that they chased away this Sundar Singh from their home. ஒன்றும் இல்லாமல் ஒரு பரதேசியாய் தான் அவர் தெரு தெருவாக அலைந்து கொண்டிருந்தார். So as a vagabond, Sundar Singh was empty handed. He was roaming about the streets. அருமையானவர்களே, இதுதான் உண்மையான கிறிஸ்துவினுடைய அன்பு என்று சொல்வது. And beloved people, this is called as the sincere and faithful love of Jesus. கிறிஸ்துவினுடைய அன்பு என்று சொல்வது சத்தியத்திற்காக வேண்டி வேற எதையும் உள்ள ஈடுபடுத்தி கொள்ளவே கொள்ளாது. And what is that Christian love? For the sake of the truth of the Lord Jesus, that will not compromise on anything. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய தாயார் பார்க்கும்படிக்கு வந்திருக்கிறார்கள். And one time the mother of Jesus came to have a look at Jesus. இயேசு சொல்கிறார், என் தாய் யார், என் சகோதரர் யார்? தேவசித்தம் செய்கிறவர்களை தாயும் சகோதரரும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்றார்கள். And then Jesus said, who is my mother? Who are my brethren? They that do the will of God, they are my mothers and my brethren. கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசமானது குறைவுபட்டு போனது. In that marriage house of Cana of Galilee, there was a shortage of wine. அவருடைய தாயார் வந்து இயேசுவினிடத்திலே திராட்சரசம் குறைவுபட்டு போனது என்கிறார்கள். And the mother of Jesus came and told him, see, there is a shortage of wine. இயேசு சொல்கிறார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் பிதாவின் வேளை வரவில்லை. And then Jesus said, oh woman, what I have to do with you? My father's time is not yet come. அதாவது தான் நேசிக்க கூடியதான பிதாவுக்கு முன்பாக யாரும் சரி கிடையாது. In other words, before that father whom Jesus loved, there nobody should come in between. முதலாவது அவர் பிதாவை தான் அவர் நேசித்தார். So he loved the father so much. அப்ப உண்மையான அன்பு என்று சொல்வது இந்த உலகத்தில் உள்ளதான எந்த நபர் மேலும் நமக்கு காணப்படக்கூடாது. And therefore, what is that sincere or faithful love that we should not have on anybody in this world? அப்படி யாருக்காவது இருக்குமானால் அதுதான் கிறிஸ்துவினுடைய உண்மையான அன்பு என்று சொல்லலாம். And if we have that type of love, then that is called as a sincere love of Jesus. மூன்றாவது நாலாவது ரெண்டு ஆயுதங்களை கொடுக்கிறதை நான் வாசிக்கிறோம். And third, fourth, we see Jonathan handing over two weapons to David. தன்னுடைய பட்டயத்தையும் தன்னுடைய வில்லையும் அவனுக்கு கொடுக்கின்றார். And he gave his own sword and his own bow to David. இந்த ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்தே சொல்கின்றேன். And coupling these two into one, I want to tell you. இந்த ரெண்டுத்தையும் ஒரு ஆயுதங்கள் என்று சொல்லலாம். And we can club them into two and call it as a weapon. பட்டயத்தினால் என்ன செய்யலாம்? What can we do with the sword? நமக்கு அருகில் இருக்கக்கூடியதான எதிராளியை வெட்டலாம். And we can cut off that enemy nearby. வில்லினாலே நாம் என்ன செய்யலாம்? What can we do with that bow?
தூரத்தில் இருக்கக்கூடியதான எதிராளியை நாம் எய்யலாம். And then we can shoot an arrow to an enemy who is far beyond us. பட்டயமும் வில்லும் எதிராளிகளை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா So இருக்கிறது. this bow and this sword, they are able to destroy the enemies. தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறதான வேளையிலே And David, when he is narrating his experience, 44வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, in Psalm 44 verse 6, என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிக்காது. and he says, I will not trust my bow, neither shall my sword save me. என் வில்லை நான் நம்பேன், பட்டயம் என்னை ரட்சிக்காது. I will not trust in my bow, neither shall my sword save me. இந்த இதிலிருந்து நாம் என்னத்தை விளங்கிக் What do கொள்கிறோம்? we understand upon this verse? நாம் உண்மையாய் ஆண்டவரை நேசிப்போமானால் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவரின் மீது காணப்படும். If we really love our Lord Jesus, then our trust, confidence will be upon Him. எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேலிலே நம்பிக்கையாய் காணப்படுவோம். So whatever be the circumstance, we will be trusting the Lord. யோபு சொல்வது போல, நான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன். As Job says, even if he were to slay me, I will yet trust Him. நமக்கு இருக்கக்கூடியதான வில்லையும் நமக்கு இருக்கக்கூடியதான அம்பை நம் பட்டயத்தை நம் ஆண்டவருக்கு கொடுத்துற வேண்டியது. And that bow and that spear and that sword which we have, we must give them to our Lord. அதாவது நம்முடைய நம்பிக்கை ஆண்டவரின் பேரிலே காணப்பட வேண்டியதா In இருக்கிறது. other words, our trust, our confidence must be upon our Lord. தாவீது கோலியாத்தை கொல்ல போகிற நேரத்தில் இப்படி ஒரு காரியத்தை சொல்கின்றான். At the time when David is going to kill this Goliath, he is telling 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கும் போது, in 1 Samuel chapter 17 verse 45, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்திலே வருகிறாய், you are coming to me with a sword, with a spear, நானோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகின்றேன். but I come against you in the name of the Lord of hosts. என்னோடு கூட யுத்தம் பண்றதுக்கு பட்டயத்தோடு ஈட்டியோடு என்னிடத்திலே நீ வர்ற. To fight against me, you are coming with the bow and the spear. என்கிட்ட பட்டயமும் கிடையாது, ஈட்டியும் கிடையாது, நான் கர்த்தருடைய நாமத்திலே வருகின்றேன். I do not have the sword, nor that bow, but I come against you in the name of the Lord. அருமையானவர்களே, எப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு தெய்வத்தினுடைய ஜனங்களுக்கு நம்பிக்கை என்பதுதான் ஒரு ஜெயத்தை தரும். And beloved people of God, whatever be that a bad situation or circumstance, when we have that confidence upon the Lord, that will bring the victory. நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான யுத்தம் போராட்டம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான யுத்தம் அல்லது போராட்டங்கள் மாத்திரமல்ல, And in our personal life, it is not only the warfare and the struggle. ஒரு நபருடைய வாழ்க்கையில எதெல்லாம் அவசியமா இருக்கிறதோ அவைகளெல்லாம் நம்பிக்கையின் மூலமாகத்தான் ஆண்டவர் தருகின்றார். In the life of everybody, whatever that person is needful, all that is met by the Lord. நமக்கு எந்த ஒரு தேவைகளும் தேவைப்படாத ஒரு நேரத்திலே ஆண்டவர் பேர்ல நம்பிக்கையா இருக்கிறது போல நம்ம நினைக்கின்றோம். And when we do not need anything at all, we assume that we have got a lot of trust on Jesus. நமக்கு தேவைகள் ஏற்படுகிறதான நேரத்துல தான் ஆண்டவர் மேல இருக்கக்கூடியதான நம்பிக்கையை விட்டு விட்டு மனுஷர்களின் மேலே நாம் சார்ந்திருக்க ஆரம்பிக்கின்றோம். But when we have that real need, then we forsake that confidence upon the Lord, but we depend upon the help from men. நாம் தேவன் பேரில் இருக்கக்கூடியதான நம்பிக்கையை விட்டுவிட்டு மனுஷர் பேரிலே நம்பிக்கை வைப்போமானால் வேதம் சொல்கிறது நாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று வாசிக்கின்றோம். Forsaking that confidence upon the Lord, but if we lean upon the flesh of a man, the Bible says we are cursed people. 2 ராஜாக்களின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே ஒரு ராஜாவை பற்றி நாம் படிக்கின்றோம். In the book of 2 Kings, in the chapter 1, we read about a king. அங்கே அகசியா ராஜாவை பற்றி எழுதி இருக்கிறது. And there is mentioned about a king Ahaziah. ஒரு நாள் இந்த அகசியா ராஜா தன் மேல் வீட்டில் இருந்து அவன் கீழே விழுந்து One விடுகின்றான். day, this king Ahaziah fell down from that roof of his house. அவன் கீழே விழுந்து அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு எதுவாய் இருக்கின்றான். And he fell down and he became sick and he was near death. அந்த நேரத்தில் அவன் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே காணப்பட்டது. So at the time he was despondent. He was wondering whether he would be alive at all. ஆகவே தன்னுடைய ஆட்களை அனுப்பி பாகால் செபூனிடத்திலே போய் நீங்கள் விசாரித்து வாருங்கள் என்று சொல்கின்றார். And therefore he is sending his messengers to Beelzebub and then asked him whether he will live or not. அவனுடைய ஆட்கள் விசாரிக்கும்படிக்கு புறப்பட்டு So போகிறார்கள். these people went to find out. அந்த நேரத்தில் எலியா அவனுக்கு எதிர்படுகின்றான். At that time Elijah was coming to meet him. இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா
பாகால் செபுனிடத்திலே விசாரிக்க போகிறீர்? And do you mean to say that there is no God in Israel? Now are you proceeding to Beelzebub to inquire? ஆகவே நீங்க போய் அகசியா ராஜாவினிடத்துல சொல்லுங்க, And therefore you go and tell King நீ Agassiah, ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய். and from that cot, from that couch where you are lying, you will never get down, but you will surely இங்க die. எலியா சொல்வதை கவனியுங்கள். And listen to what Elijah is telling. இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா பாகால் செபுனிடத்திலே நீ போய் விசாரிக்க போகின்றாய்? And why should you think that there is no God in Israel? And why should you go to this Beelzebub to inquire? ஆகவே நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய். And therefore you will surely die. You will never come down from that couch where you are lying. இந்த இடத்துல எலியா சாகவே சாவாய்ன்னு சொன்னானே, எதுக்காக சொன்னா? And why should Elijah say, surely you will die? Why did he say? நீ ரொம்ப வியாதிப்பட்டுட்ட, Because you were seriously sick. நீ மேல இருந்து கீழே விழுந்ததனால உன்னுடைய சரீரத்துல அதிக காயம் ஏற்பட்டு விட்டது. And because you fell from that rooftop, you were physically very much injured. இந்த காயம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு காயமா இருக்கு, அதனால நீ சாவாயின்னு சொன்னானா? And did he say, yes, these wounds are so serious, nearing death, therefore you are going to die? இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ போய் விசாரிக்கும்படிக்கு பாகால் செபுனிடத்திலே போகிறாய். And because there is no God in Israel, you went to Beelzebub to inquire. தன்னுடைய சரீரத்திலே அவன் வியாதி உடையவனாய் இருக்கிறான். He was having sickness in his body. இவன் விசாரிக்கிறதுக்கு யார் இடத்துல போனோம்? And to inquire, to whom should he go? ஆண்டவர் இடத்துல போனோம், ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் இடத்துல போனோம். He should approach God, or he should approach the prophets of God. இவன் இதை விட்டு விட்டு பாகால் செபுனிடத்திலே அவன் போனான். But he didn't do that, but he approached Beelzebub. இவனுடைய நம்பிக்கை எல்லாம் விக்கிரகத்தின் மீது, அந்நிய தெய்வங்களின் மீது காணப்பட்டது. All his trust and confidence was upon these idols and strange gods. ஆகவே எலியா சொல்கிறான், நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய். And that is why Elijah says, you will surely die. You will not come down from that cot you are lying. அருமையானவர்களே, நம்முடைய கஷ்ட நேரத்திலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அது எப்படி? And beloved people, in our difficult situation, why should we believe that God will help us? நம்முடைய நம்பிக்கையை பொறுத்து தான் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கும் உதவியா இருக்கிறார். Depending upon the measure of faith and confidence only, God will help us. நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான வியாதி என்று சொல்வது ஒரு கொடுமையான ஒரு வியாதியா இருக்கலாம். And that sickness in our body or a disease may be very severe. டாக்டர்களும் கூட இதனால் சுகமாக்க முடியாது என்று கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். And it may be our position is that even the doctors are hopeless. ஆண்டவரை பொறுத்த மட்டும் சின்ன வியாதி பெரிய வியாதின்னு ஆண்டவர் கணக்கிடுறதில்ல. But as far as God is concerned, it is not a serious sickness or a small sickness. அவர் சொல்லாகும் அவர்கள் கட்டளையிட நிற்கும். As he says it will be so, as he commands it will be done. ஒரே வார்த்தையில சின்ன வியாதியும் போகும் பெரிய வியாதியும் போகும், அற்புதம் நடக்கத்தான் செய்யும். A single word, that a small sickness, the serious sickness will all go. Miracle will take place. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு எப்போது கிரியை செய்கிறார் என்றால் அவனுடைய நம்பிக்கையின் மூலமாக கிரியை And செய்கிறார். when will the Lord start to do his work? Depending upon the confidence he has. அக்காலத்திலே ஜான் வெஸ்லி என்கிறதான ஒரு மூத்த போதகர் இருந்தார். In those days, there was a famous evangelist, John Wesley. கர்த்தருக்காக மிகுந்த பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த நபர் தான் Yes, அவர். he was a man having lot of zeal for Jesus. ஜான் வெஸ்லியினுடைய குடும்பத்திலே 16 பிள்ளைகள் காணப்பட்டார்கள். In the family of John Wesley, there were totally 16 members. பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாய் இருக்கக்கூடியதான நாட்களிலே ஜான் வெஸ்லியினுடைய தகப்பன் மரித்து போனார். And at the time when all these children were so small, the father of John Wesley died. இந்த ஜான் வெஸ்லியினுடைய அம்மா சூசனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. And that Susan, that is the mother of John Wesley, didn't know what to do. இந்த 16 பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு நான் எப்படி இவர்களை நான் காலம் கடத்துவது? And how to feed all these 16 children and how to continue to live. இவர்களுக்கு எப்படி ஆகாரம் கொடுப்பது, எப்படி படிக்க வைப்பது, And how to give them education, how to feed them. அவர்களுடைய பிற்காலத்தை எப்படி அமைத்து தருவது என்று தன்னுடைய மனதிலே எண்ணி மாதக்கணக்காக அவர்கள் ஜெபித்து அழுது கொண்டே இருந்தார்கள். Months and months together, she was crying and weeping, thinking about this desperate situation and the future of the ஒரு children. நாள் அவர்கள் தங்களுடைய அறையிலே அழுது கொண்டிருக்கிற நேரத்திலே One time in her room, she was weeping. தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் கேட்டார்கள். Very clearly, she heard the voice of the Lord. சூசன்னா, நீ அழாதே, உன்னுடைய பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். Weep not, Susanna, I will take up your children. அதோடு கூட தன்னுடைய பிரச்சனை அவர்கள் விட்டு விட்டார்கள். And with that, the problem was over.
கர்த்தர் 16 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களை தேசத்திலே பெரிய நபராக மாற்றினார். Yeah, the Lord blessed all the 16 children, made them great people in that land. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடியதான ஒரு சூழ்நிலையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. And beloved people, we need not to look into the situation in our home or in our life. ஆண்டவரின் பேரிலே நமக்கு ஒரு நம்பிக்கை என்று ஒன்று இருக்குமானால் அந்த நம்பிக்கையின் மூலமாக யாவற்றையும் நாம் சாதிக்கலாம். If only we have that confidence and trust in the Lord, then through the trust and confidence we can achieve all things. 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்திலே எசேக்கியா ராஜாவை பற்றி படிக்கிறோம். In 2 Kings chapter 18 we read about King Hezekiah. அவன் கர்த்தரின் பேரில் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒரு ராஜா எழும்பவில்லை. There was no king before him or after him when we compare with that confidence he had upon the Lord. அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தான். He leaned upon his God. இதனால் வேதம் என்ன சொல்கிறது? And about what does the Bible say? கர்த்தர் அவனோடு கூட The இருந்தார். Lord was with him. அவன் போகிற எல்லா இடங்களிலும் அனுகூலம் உண்டானது. And wherever he went, he prospered. அனுகூலம் என்றால் திறந்த வாசல் என்பதுதான். And what is that prosperity? That is the open door. அதாவது எந்த இடத்தில் அடைப்பட்ட நிலவரம் இல்லவே இல்லை. And there was no door which was shut before Hezekiah. இங்கே 2 அருமையான பதத்தை படிக்கின்றோம். And here we read 2 important terms. ஒன்று, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனுக்கு எல்லாமே அனுகூலமாய் இருந்தது. So one thing, the Lord was with him and everything was favorable to him. அவன் ஆண்டவர் பேரில் வைத்ததான நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒரு ராஜா இல்லை. And when we consider the confidence he had upon the Lord, there was no king like him before. நீங்க எவ்வளவு கர்த்தரின் பேரில் நம்பிக்கையா இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க முடியும். And to what extent do you believe, you trust in the Lord, depending upon that, the Lord will be with you. நீங்க ஆண்டவர் பேர்ல ஒரு நம்பிக்கை இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கவே முடியாது. Supposing you don't have any trust or confidence upon the Jesus, he won't be with you. நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் அவநம்பிக்கை அல்லது அவிசுவாசம், அப்படிதானே? So that the trust, confidence, what is the opposite of that? Unbelief or the doubt. விளங்கிக் கொள்ளக்கூடிய வார்த்தையில சொன்னோம்னா சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம். And in a language easy to be understood, it is a doubtful. இதை உங்க குடும்பத்தோடு கூட ஒப்பிட்டு சொல்கிறேன். Now compare it with your family. உங்களுடைய கணவர் ரொம்ப அன்புள்ள கணவன். Yeah, your husband may be a loving husband. நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தர்றாரு. So whatever you are asking, he may buy and give you. ஒரு வீடு வேணும்னு கேக்குறீங்க, வீடு வாங்கி கொடுத்துட்டாரு. You are asking for a house, he can buy and give you. ஒரு கார் வேணும்னு கேக்குறீங்க, கார் வாங்கி கொடுத்துட்டாரு. Ask for a car, he buys and gives. இது நல்ல மொபைல் வேணும்னு கேக்குறீங்க, வாங்கி கொடுக்கறாரு. You want to have a very good mobile, then he buys and gives you. நீங்க என்னென்னலாம் கேக்குறீங்களோ எல்லாமே வாங்கி கொடுக்கறாரு. Whatever you are demanding, he is meeting all that. அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சின்ன பிரச்சனை. But a small problem he has. என்ன பிரச்சனை? What is the problem? உங்க மேல எப்பவும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பார். But he will be doubting your character constantly. அப்படிப்பட்ட நபர் மேல ரொம்ப பிரியமா இருப்பீங்களா? Can you love that person? நீங்க சந்தேகப்பட்டாலும் கூட பரவாயில்ல, பெரிய வீடு இருக்குன்னு சொல்லுவீங்களா? And even if he is doubting my integrity, will you say I have a huge house? வேலை விட்டு வந்த உடனே உங்க வீட்டுக்காரர் கேக்குறாரு, யார் யார் உனக்கு போன் பண்ணாங்க, யார் யார் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னு கேக்குறாங்க, என்ன சொல்வீங்க? And the moment his work is over, he returns home and he is asking that wife, who are all the people that called you over the phone, who visited the house? அப்படிப்பட்ட ஒரு நபரோடு கூட வாழ்வதற்கு நாம் விருப்பப்படவில்லை. We will never love to live with that person at all. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் பேரில நமக்கு நம்பிக்கை காணப்படுகிறதோ, in our personal life also, to what extent we have that trust and confidence upon the Lord, இதை பொறுத்து தான் கர்த்தர் நம்மோடு கூட காணப்பட முடியும். depending upon that measure only, the Lord will be with us. தேவன் பேரிலே நமக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கவே மாட்டார். Then the Lord will not be with us if we don't have any trust or confidence upon his name. இன்னொரு விதத்திலே நமக்கு தேவையான எதையுமே அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. In another sense we can say we cannot receive any of our need from him. தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். And David is narrating his experience. 31வது சங்கீதம் 19வது 20வது வசனத்தை வாசிக்கும்போது, Psalm 31 verses 19 and 20. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்த நன்மைகள் எவ்வளவு பெரிதானவைகள். Oh, how great is your goodness which you have laid up for them that fear you.
which you have wrought for them that trust in you before the sons of men. உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதானவைகள் சொல்றார். And he says, oh, how great is your goodness, which you have laid up for them that fear you. ஆண்டவரை நம்புறவங்களுக்கு ஆண்டவர் பெரிய நன்மையை வைத்திருக்கின்றார். And to the people who trust in the Lord, he has reserved huge benefits. அந்த நன்மை என்ன? What is that goodness? மனுஷனுடைய அகங்காரத்திற்கும் நாவுகளின் சண்டைக்கும் மறைத்து கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். And he will keep us secretly in the pavilion from the strife of tongue and the pride of man. அதாவது ஆண்டவர் அவர்களுக்கு மறைவிடமாக இருக்கின்றார். In other words, God is their refuge. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷன் நம்பிக்கொண்டிருக்கும் போதே தேவனே அவர்களுக்கு அடைக்கலமும் கோட்டையும் அவர்களுக்கு மறைவிடவுமாய் காணப்படுகின்றார். And therefore, when a person is trusting the Lord completely, God is that fortress. He is that high tower and he is that refuge. உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தருகின்றார். And depending upon your trust and confidence that the Lord will meet your need. உண்மையாக கர்த்தரின் மேல் அன்பையாய் இருப்பீர்களானால் நம்பிக்கையோடு கூட காணப்படுங்கள். உண்மையாகவே கர்த்தரின் பேரில் அன்பாய் இருப்பீர்களானால் நம்பிக்கையோடு கூட இருங்கள். If you have really the love towards the Lord, then put your confidence and trust upon him. ஐந்தாவது அவன் கச்சையை கொடுக்கிறதை பற்றி படிக்கிறோம். And fifthly, we read that this day Jonathan giving his girdle. பாருங்க, அவன் ஒரு கச்சையை அவனுக்கு கொடுக்கின்றான். See, now he is giving his girdle to David. இந்த கச்சை என்பதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன? What is the spiritual meaning of this girdle? கச்சை என்றதனுடைய ஆவிக்குரிய பொருள் சித்தம் என்பதுதான். And what is the spiritual meaning of this girdle? That is the will. மனிதன் ரெண்டு சித்தத்துக்கு முன்பு நடுவிலே காணப்படுகின்றான். Man is always seen between two types of will. ஒன்று தன்னுடைய சொந்த விருப்பம், இன்னொன்னு தெய்வத்தினுடைய விருப்பம். So these two are the God's will and his own will. உண்மையா ஆண்டவர் பேரில் அன்புடையவர்களாய் இருக்கும்போது நாம் தேவ சித்தத்துக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படுவோம். When we have really the love of the Lord, then we will be yielding ourselves to the will of God. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டுமானால் தேவ சித்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும். And if we want to grow in our spiritual life, then the will of God must be accomplished in the life of everybody. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்போது, John's Gospel chapter 21 verse 18. நீ இளவயது உள்ளவனாய் இருக்கும்போதே நீயே உன் அறையை கட்டிக்கொண்டாய். When you were young, you girded your loin. நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு சித்தமில்லாத பாதைகளை கொண்டு போவான். But when you shall be old, you shall stretch forth your hands, and another shall guide you and carry you whither you would not. ஆண்டவருக்குள்ள வந்துட்ட பிற்பாடு நமக்கு ரெண்டு விதமான வயது இருக்கிறது. So once we come into Jesus, we have got two ஒன்று things. இளவயது, மற்றொன்று முதிர் வயது. The first thing is a young age, the other one is a old age. இளவயது என்பது என்ன? What is that young age? நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறபடியெல்லாம் ஜீவிக்கிறது இளவயது. And at that young age, we will be living according to the desire of the flesh and the சபைக்குள்ள mind. 40 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சரி, We may be a believer for 40 years in the church. உங்க விருப்பத்தின்படி நீங்கள் ஜீவிப்பீர்களானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே இல்லை. If you are living according to your will and desire, you have not grown spiritually. நமக்குள்ள முதிர் வயது எப்போது ஆரம்பமாகிறது? And when we have that old age starting, ரட்சிக்கப்பட்டு ஒரு நாளானாலும் சரி, it may be just one day since we got saved. அன்றையிலிருந்து நம்முடைய விருப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஆண்டவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுமானால் அது முதிர் வயது. And right at that day, make a full stop for that self will and surrender to do the will of God. Old age starts. உங்களிடத்தில் இருக்கக்கூடியதான கச்சையையும் கூட நீங்கள் கொடுங்கள். And that girdle which you have, you give to the Lord. அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு பிரயாசப்படுங்கள். And labor, strive to do according to live according to his will. யோனத்தான் தாவீதை உயிரை போல சிநேகித்தான். And this is Jonathan loved David as his own soul, as his own life. சிநேகித்தபடினால் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கின்றான். And because of this, he handed over all his possessions. அவன் சால்வையை தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான சால்வையை கொடுக்கின்றான். And he handed over his robe to David. சால்வை என்று சொல்வது ஸ்தானமானம், அந்தஸ்தை And வெளிப்படுத்துகிறது. when we say that a robe, that represents the fame, the அவன் position. தன்னுடைய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கின்றான். And then he gave his garment. இந்த வஸ்திரம் என்று சொல்வது இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. And this garment represents our heart. நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், வேற யாருக்கும் கிடையாது. Yes, in our heart we have to give that prominent place to the Lord, not to anybody. அடுத்தது பட்டயத்தையும் வில்லையும் கொடுத்தான். And next he handed over his sword and his bow. இது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது.
வெளிப்படுத்துகிறது. This represents our confidence. கடைசியாக அவன் கச்சையை கொடுத்தான். And finally, he handed over his girdle. இது சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. This represents the will. அருமையானவர்களே, நமக்கு இருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக ஒப்படையுங்கள். Yes, beloved, whatever we have, surrender to the Lord. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவோமே. And we know about our Lord Jesus. அவர் தனக்கு இருக்கக்கூடியதான மேன்மைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்தார். And all his glory, all his fame, the Lord handed over them to us. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், Though he was in the likeness of God, தேவனுக்கு சமமானதை and that which was equal to God, கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், he did not think it robbery to be equal with God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தார். He was exactly in the image of God the Father. அவர் தேவனுக்கு சமமானவராயிருந்தார். And he was equal to God. அத ஒரு கொள்ளையடிச்ச பொருளை போல அவர் எண்ணவே இல்லை. But he did not think it a robbery to be equal with God. தேவனுக்கு சமமாய் இருப்பதை ஒரு மேன்மையா அவர் நினைக்கவே இல்லை. He did not think it a great thing to be equal with God. நமக்காக வேண்டி தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தார் என்று வாசிக்கிறோம். And we read in the word of God, he made himself of no reputation for us. நமக்காக வேண்டி எல்லாவற்றையும் அவர் உதிர்த்து தள்ளிவிட்டு ஒரு சாதாரண மனிதனாக வந்தார். And he became an ordinary man for us. He had forsaken all his virtue and glory. இவைகளெல்லாம் நம்மேல் வைத்ததான அன்பின் மூலமாக அவ்விதமாக செய்தார். And he did all that because of that love he had for us. இந்த அன்பு அழியாத அன்பு என்று வேதத்திலே நாம் And the வாசிக்கிறோம். Bible says that this is an immortal love. இது ஒரு மாறாத ஒரு அன்பாய் காணப்படுகிறது. This is the unchanging love. நம்மேல் வைத்ததான அன்பின் மூலமாக எல்லாவற்றையும் அவர் தியாகமாய் விட்டு விட்டார். And the Lord Jesus has sacrificed all things because of the love he had for அன்பான us. சகோதரனே சகோதரியே, Beloved brother, beloved sister. கிறிஸ்துவின் மேல் இருக்கக்கூடியதான அன்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? And what is the nature of that love we have for the Lord? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? You know what Apostle Paul says? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்கின்றார். And he says, if a person doesn't love Jesus, then let him be anathema. இந்த வார்த்தை ஒரு வைராக்கியம் உள்ள வார்த்தை அல்லவா? Yes, it does not, he is not this word jealous ஒருவன் word. கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். And if a man doesn't love Jesus, let him be anathema. ஆண்டவரிடத்தில் அன்புடையவர்களாய் இருப்பதற்கு தீர்மானம் செய்யுங்கள். And let us decide to love our Lord. ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை இனிமேல் உம்மீது காணப்படும். Lord, hereafter my trust and confidence will be upon thee. என்னுடைய விருப்பம் எல்லாம் உம்மை குறித்ததாய் காணப்படும். Lord, all my desire will be after you. என்னுடைய சொந்த விருப்பம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. And I do not have any self-will, self-desire, Lord. என்னுடைய இருதயம் உமக்கு மாத்திரம்தான் சொந்தமானது. And my heart belongs to you only, O Lord. இந்த இருதயத்துக்குள்ள வேற எந்த நபரும் உள்ள நுழையறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். I will not permit anybody else to enter into this heart. என்ன மாத்திரம் தான் அதிகமா நேசிக்கணும்னு சொன்னாலும் கூட அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். And if other people say I love you, I will not permit it. அது என் பிள்ளைகளாய் இருந்தாலும் என் கணவனாய் இருந்தாலும் என் மனைவியாய் இருந்தாலும் அவைகளுக்கு இரண்டாவது இடம் தான். And it may be my wife, my husband or my children, but the second position will I give உம்மை to them. மாத்திரம் சிநேகிப்போம் என்று சொல்லுங்கள். And you say, I will love you alone, Lord. நாம் இவ்விதமாக நாம் சிநேகிக்கிறதான நேரத்திலே As we love the Lord like this. நாம் உண்மையாக அவரை நாம் மனப்பூர்வமாய் நாம் சிநேகிப்போமானால், And if we wholeheartedly, with all our mind, when we அப்படி love the Lord. நேசிக்கிறவர்களுக்காக ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். Yeah, the Lord has prepared his kingdom for them that love him. ஒரு காலகட்டத்தில் யோனத்தான் மரித்து போனான். And the day came, Jonathan died. யோனத்தான் மரித்து போன போது தாவீது என்ன புலம்பல் பாடுகிறான்? You know, at the time when Jonathan died, what was the lamentation of David? யோனத்தானுடைய சிநேகம் ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலாம் அதிகமானது என்று சொல்கிறார். Oh, he says that the love of Jonathan is worse than that love of the women. அருமையானவர்களே, நம்மை பார்த்து ஆண்டவர் விதமாக சொல்வாரா? Yes, looking at us, will Jesus say that? அருமை நண்பனே, சகோதரனே, மற்றவர்களை பார்க்கல என்னை அதிகமாய் நேசிக்கிறாய் என்று சொல்வாரா? And will Jesus say, oh my friend, oh my brother, you are loving me more than others? நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லணும், எல்லாரை பார்க்கல என்னை நீ அதிகமாய் நேசிக்கிறாய் என்று சொல்ல And வேண்டும். looking at us, the Lord Jesus must say, yes, you are loving me more than you love others. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், And looking at Jesus, looking at Peter, Jesus says, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா do you என்று love me கேட்டார். more than these? இவர்கள் எல்லாரை பார்க்கல நீ அதிகமாய் நேசிக்கிறாயா? Do you love me more than these?
அவன் நேசிக்கிறேன் என்று சொன்னபோது இயேசு என்ன சொன்னார்? And Peter said, yes, I love you. Then என் Jesus said, ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக. and Jesus said, feed my lamb, feed my sheep. எந்த ஒரு நபர் ஆண்டவரின் மேல் அன்புடையவனாய் காணப்படுகின்றானோ, And that person, if he has a real love for Jesus, ஆண்டவர் அவர்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு ஊழியத்தை yes, வைத்திருக்கிறார். to them the Lord will give you a particular service. யார் ஒருவர் ஆண்டவரின் மேல் அன்புடையவர்களாய் இருக்கின்றார்களோ, When a person is really loving Jesus, அவர்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்யும்படிக்கு போகிறார். and the Lord is going forward to work for them, ஒரு தீர்மானத்துக்கு கடந்து let வாருங்கள். us come into a decision. ஆண்டவரே, நான் உம்மை அதிகமாக நான் நேசிப்பேன். Yes, Lord, I will love thee more and more. என்னுடைய இருதயத்துல வேற எதுக்கு நான் இடம் தர மாட்டேன். I will not give room in my heart to anything else. நீங்க விசுவாசத்தோடு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Yes, with the faith you take the decision, the Lord will help you. இந்த அன்பின் மூலமாக கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகின்றார். And because of this love, God will bestow all things to you. நீங்கள் எதிர்பார்க்கிறதான சகலமும் உங்களுக்கு கிடைக்கும். All your expectation He will fulfill. யோனத்தான் தாவீதை சிநேகித்த நிமித்தமாக தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தது போல, Even as Jonathan loved David, and because of that he gave everything he had to David. நீங்கள் கிறிஸ்துவை நேசிப்பீர்களானால் அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். If people love Jesus, then He will do all things you need. தயவு செய்து எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். Please be on your knees கர்த்தருடைய வார்த்தைக்கு இடமளியுங்கள். and give room for the word of God to work in you. கொஞ்ச நேரம் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். And please examine for a while your heart. உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? What type of love you have? உண்மையான அன்பாய் காணப்படுகிறதோ, And is it genuine? Is it sincere? ஒரு மாயமான ஒரு அன்பாய் இருக்கிறதோ? Or is it a false, a hypocritical love? அந்த மாயமான அன்பு நமக்கு அவசியம் இல்லை. We don't want that hypocritical love. ஒரு உண்மையான அன்பு நமக்கு அவசியமா இருக்கட்டும். We need to have that sincere love to the Lord. அந்த உண்மையான அன்பு இருக்குமானால் அதற்காக வேண்டி கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்காக செய்வார். And if you have that sincere love, and because of that, the Lord will do everything for you. உங்களுடைய இருதயத்தின் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்று ஆண்டவர் அருகில் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். And the Lord is very near you. He is listening. What word is coming from your heart, from your mouth? உங்களுடைய தீர்மானம் எப்படிப்பட்டது என்பதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். And the Lord is listening. What type of decision you are taking? ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் செய்யுங்கள். Take a decision with the Lord. எத்தனையோ ஆண்டவர்மார்கள் எங்களை ஆண்டார்கள். Yes, Lord, so many lords had rule over us. இனி உம்மை மாத்திரம் சிநேகித்து உம்மை பின்பற்றுவோம். But hereafter we will love thee alone and we will follow you. ஆண்டவரிடத்தில் விதமாக சொல்லுங்கள். And tell this to the Lord. உம்மை இல்லாமல் எத்தனையோ ஆண்டவர்மார்கள் எங்களை ஆண்டார்கள். And other than you, so many lords had dominion over us. இனி உம்மை மாத்திரம் நாங்கள் சிநேகிப்போம் என்று சொல்லுங்கள். And see, you tell him, we will love you alone now. நீங்கள் அவ்விதமாய் சொல்கிற வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அபரீதமாக உங்கள் மீது இறங்கி வரும். When you are telling like that, then abundantly the blessing of the Lord will come upon you. கர்த்தருடைய கரம் உன் மீது இறங்குவதை நீங்கள் And காண்பீர்கள். then you will feel that the hand of the Lord is descending upon you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். Then you will see that the Lord is with you. உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயகரமாக நடத்துவார். Then the Lord will lead you victoriously in all your matters. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே. We praise you. We worship you. We worship you. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு, 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 இயேசு. ஹல்லேலூயா. Jesus, Jesus. Hallelujah, 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 hallelujah. உண்மையா இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் பாடியிருந்தோம்னா ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். நீங்க பழகக்கூடிய ஒரு நபரிடத்துல இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, உங்களை மாத்திரம்தான் அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அடுத்த வார்த்தையில கேட்பாங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்பாங்க.
ஆமான்னு சொல்லி பாருங்க. அவங்க இருதயம் எவ்வளவு சந்தோஷப்படும். அதுபோல உங்கள் ஆண்டவரிடத்துல இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மாத்திரம்தான் ஆண்டவரே நேசிப்பேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷத்தின் மிகுதியினால உங்களுக்கு தேவையானதெல்லாம் தருவார் இல்லையா? அந்த தேவையானவைகளை இப்பவே அனுபவிச்சுட்டு போலாமே. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை ஆவியானவர் ஆசீர்வாதமாய் மாற்றினாருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் என்ன எதிர்பார்ப்புகளோடு வந்தோமோ நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினாருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். கர்த்தருக்காக இன்னும் பக்தியாய் வைராக்கியமாய் ஜீவிப்பதற்கு நம்ம ஒருவருக்கு ஒரு நன்றியான ஒரு இருதயத்தையும் கூட தர வேண்டும். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு இருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் அன்புக்காக வேண்டி அர்ப்பணம் செய்ய நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பரந்த மனப்பான்மையை தரணும். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல கன மகிமை துதி எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. കർത്താവേ, നല്ല യേശുവേ, നല്ല വിലയ്ക്കായ സ്തോത്രം. ആശീർവദിക്കപ്പെട്ട ഒരു സഭ കൂടി വരുവേ, നീ ഞങ്ങൾക്ക് തന്നപടിയാ സ്തോത്രം. ഞങ്ങൾ കൂടി വന്ന നേരം മുതൽ പരിശുദ്ധാവിയാനവരങ്ങളോട് ഇടപെട്ടപടിയാ സ്തോത്രം. നല്ല പാടലുകളെ പാടി ഉമ്മലെ മകളിന്ന് കളികൂറുമ്പടിയാകും. പരിശുദ്ധാവിൻ വലമെനാലെ നിറമ്പി ഉമ്മലെ കളികൂറുന്ന ബലത്തിന്മേൽ ബലനടയുമ്പടിയാകോ നിർത്തന്ന കൃപയ്ക്കാ സ്തോത്രം. നമ്മുടെ വാർത്തകളിലൂടെ കർത്താവെ ഞങ്ങളുടെ ജീവിതത്തെ ഒന്നുകൂടി പുതുപ്പിക്കുക, ഉയർപ്പിക്കുക ചിത്തങ്ങളുടെ പടിയാ സ്തോത്രം. നീ എളുപ്പിത്തന്ന അനേക സാക്ഷികൾക്കാ സ്തോത്രം. സാക്ഷികൾ കേട്ട ഒരു കാര്യങ്ങളെ നീർ பொறுப்படுத்தியிருக்கிறபடினா ஸ்தோத்திரம். நம்முடைய தாசன் மூலமாகவும் இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசியும் எங்களை ஒன்னோடு பலப்படுத்தி உம்முடைய அன்பு கூறும்படியாக மேலுக்கு மேல் உம்முடைய அன்பினால் நிறைப்படும்படியாக உம்முடைய வசனங்களிலூടെ எங்களோடு பேச சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட சத்தியங்கள் படி கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தாவே பலிஸ்தீனாய கோலியாத் மூலமாக பயந்து ஜீவிச்ச காலத்தில் தாவீது மூலமாக கிடைச்ச ஜெயத்தினாலே கர்த்தாவே யோனாதான் தனிக்கிருந்ததான തന്റെ സാൽവ വസ്ത്രം തനിക്കിരുന്നതാണ് കർത്താവെ. മറ്റ് ആയുധങ്ങളെല്ലാം കൊടുത്ത് തന്റെ ഉയിരിക്കുയിരാക ദാവീദിനെ സ്നേഹിച്ചതുപോലെ നീരന്തൂലോകത്തിൽ വന്ന് കർത്താവെ ഞങ്ങളെ രക്ഷിച്ചും പാവത്തിലും അന്ധകാരത്തിൽ നിന്ന് വിടുതലാക്കി മരണഭയത്തിലിരുന്നാണ് ഞങ്ങളെ കർത്താവെ മരണഭയത്തിൽ നിന്ന് വിടുതലാക്കി ജീവനുള്ളവർ ദേശത്തിൽ ജീവനോടെ ഭയത്തിൽ നീ ഞങ്ങളെ അൻപൂറിപടിയിനാൽ കർത്താവെ ഞങ്ങളുടെ ജീവിതത്തിലും ഞങ്ങൾക്കുടേതാന സ്ഥാനങ്ങൾ മാനങ്ങൾ ഞങ്ങൾക്കിരിക്കുന്നതാണ് കർത്താവ്. എല്ലാവற்றையும் ഉമക്ക് ഞങ്ങൾ കൊടുത്ത് കർത്താവെ ഞങ്ങളുടെ സ്വയചിത്തങ്ങൾ ഞങ്ങളുടെ കർത്താവെ മറ്റ് വിരുപ്പങ്ങൾ എല്ലാവற்றைയും വിട്ട് ഉമ്മലെ അൻപ് കൂറുമ്പടിയാക ഞങ്ങളുടെ ആവ്യാത്മ ശരീരം മുറ്റിലുമാക ഉമക്ക് കൊടുത്ത് കർത്താവെ ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഉമ്മ അൻപ് കൂറുവേണം. നമ്മുടെ വസനങ്ങളും കൂടെ இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசிக்கொண்டிருந்தபடியா ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் கர்த்தாவே எத்தனையோ ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள்னா கர்த்தாவே பழைய பாடல் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லியது போல இனி உண்மை மாத்திரம் நாங்கள் நேசிப்போம்னு சொல்லி கர்த்தாவே அவர்கள் தங்களை ஒப்புடுத்தது போலையும் இந்த வேளை எங்களுக்காக உயிர் கொடுத்ததான இயேசுவுக்காக ஜீவித்து இயேசுவினை நேசித்து இயேசுவுக்கு சேவை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட நாங்களும் கூட கர்த்தாவே முழு நம்பிக்கை உண்மையில் வைத்து எங்களுடைய ஜீவிதத்தில் எங்களுக்குள்ள யாவே உமக்காக கொடுத்து உண்மையில் அன்பு கூறும்படியாக நீர் எங்களுக்கு தந்த புத்திமதிகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்தில் கேட்டதான வசனங்கள் என்படி எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் உங்களுடைய காரியங்களை தெரிகிறோம். முற்றும் முடிய உண்மையிலே அன்பு கூர்ந்து எங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த நல்ல பங்கை பெரும்படியாகவும் உங்களுடைய கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய ஜனங்கள் வந்ததான நோக்கங்கள் நிறைவேற்றபடியாக ஸ்தோத்திரம். பலவிதமான பாரங்களோடும் கவலைகளோடும் சித்தங்களோடும் விருப்பங்களோடும் வந்ததான ஜனங்கத்துக்கு உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி உண்மையிலே அன்பு கூறும்படியாக எங்களுக்காக கர்த்தாவே சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவின் அன்பினால நிறையப்படும்படியாக நம்முடைய ஜனங்களோடு நீர் பேசி உயர்ப்பித்தபடியாக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய சமூகம் எங்களோடு கூடியிருக்கும். உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதியும் எல்லா நன்மைகளால் நிறைக்க இந்த வாரக்காலம் ஜீவிக்கின்ற தேவையான எல்லாவித ஆசீர்வாத
പ്രഭാതങ്ങളെയും തന്നങ്ങളെ ജയത്തോടെ വഴി നടത്തും. നമ്മുടെ ദാസനെ നിന്റെ കൃപയ്ക്കുള്ള മറയിട്ട് അനേക കാര്യങ്ങളൊക്കെ പ്രയോജനപ്പെടുത്തും. നമ്മുടെ സമാധാനം എപ്പോഴും ഞങ്ങളോട് കൂടിയിരിക്കും. നമ്മുടെ വലിയ നമ്പിക്ക് നാളെ നിറമ്പി നീർ വരുന്ന വേളയിൽ മാസൊറ്റൊരാകെ സന്ധിക്ക് വീണ് നാവിലോട് വാഞ്ചോട് ഒരു എതിർപ്പാർപ്പതലോട് ഞങ്ങൾ ജീവിക്കട്ടെ. കനമക്കി നമുക്ക് തരികരും യേശുവിന്റെ നാമത്തിൽ പിതാവേ. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்